பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக அவருக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். தேவனுடைய வார்த்தைகளை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நானும் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. சிலுவையின் செய்தியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்படியால் அதை பற்றி அதிகமாக சொல்லி உங்களை குழப்ப நான் விரும்பவில்லை. சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் முற்று முழுதுமாக ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள சகலதையும் பிரசங்கிப்பதே இறுதியான நோக்கம். அப்போ ரோமர் 6, 7, 8ஆம் அதிகாரத்தில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமரில் இருந்து எபிரேயர் வரையும் 14 நிருபத்தையும் பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். அந்த 14 நிருபத்திலையும் அவர் எந்த இடத்திலும் ஒரு அற்புதங்களை பற்றி, கிறிஸ்து செய்த அற்புதங்களை பற்றி குறிப்பிடவில்லை. கிறிஸ்து குணமாக்கினதை பற்றி சொல்லவில்லை. கிறிஸ்து மரித்தோர்களை உயிர்ப்பித்தார் என்ற அந்த பெரிய விஷயங்கள் ஒன்றும் சொல்லப்படவில்லை. இந்த 14 நிருபங்களிலேயும் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த விஷயம் சுருக்கமாக 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டது. அந்த 1 கொரிந்தியர் 2:2 அடிப்படை வேத வாக்கியமாக எடுத்து நான் இப்பொழுது பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த 1 கொரிந்தியர் 2:2 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை நீங்கள் விசுவாசிக்க வேணும். அவர் சிலுவையில் செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அந்த விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள இணைய வேணும். அவருடைய பாடுகளுக்குள் நீங்கள் இணைய வேணும். அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள் நீங்கள் இணைய வேணும். விசுவாசத்தினாலே இவற்றை நீங்கள் செய்தாக வேணும். இதனை தவிர வேறு எதனையும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு கட்டளையாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இப்பொழுது நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது இரக்கம் கொண்டு தேவரீர் உம்முடைய கிருபையை காண்பிப்பதற்காக, உம்முடைய அன்பை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவை ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீலங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். கடைசி செய்தியில குறிப்பாக நாங்கள் ஒரு முக்கியமான வசனத்தை பற்றி பார்த்தோம்.
யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வரையும் நாங்கள் பார்த்தோம். 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது என்னவெனில், இயேசு கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாக இருப்பது எப்படி, இயேசு கிறிஸ்துவுக்கு சிஷ்யனாக இருப்பது எப்படி என்பதை நாங்கள் பார்த்தோம். அதற்காக லூக்கா 9:23, 9:24, 9:25 அந்த 3 மிக முக்கியமான வேத வாக்கியங்களில் எப்படி அவருக்கு சிஷ்யராக இருப்பது என்ற விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யோவான் 15:1-8 குறிப்பாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பு கூறியிருந்தேன், 6ஆம் வசனம். அது ஏற்கனவே அதை பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இந்த 6ஆம் வசனத்தில் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஆரம்பத்தில் ஒருவன் ஏற்றுக்கொண்ட பிறகு சொற்ப காலத்துக்கு பிறகு அவரை விட்டு விலகி அவரில் நிலைத்திராவிட்டால், அப்போ ரட்சிக்கப்படுகிறது ஒன்று, அவரில் நிலைத்திருக்கிறது இன்னொன்று என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேணும். மறுபடியும் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படுவது மிகவும் இலகுவானது. தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16:30-31 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டிய விஷயம், ரட்சிக்கப்படுகிறது மிகவும் இலகுவான விஷயம். ஆனால் ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறதோ முடியாத ஒரு விஷயம் என்பதை தான் நான் அங்கே தெளிவாக அந்த விதைக்கிறவனின் உபமானங்கள் மூலம் அதை பற்றித்தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போ ரட்சிக்கப்படுகிறது இலகுவானது, ஆனால் அந்த ரட்சிப்பை பராமரிக்கிறது, அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறது முடியாத ஒரு விஷயம். அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலத்துக்கு பின்பு ரட்சிப்பில் அவன் நிலைத்திருக்காமல் அதே நேரம் அவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறது. இப்போ அநேகமான சபைகளில் இந்த விதமாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அப்படியாக அவர்கள் நடப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அந்த உபதேசத்தை தான் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு, நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த உபதேசத்தினால அழிந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமான பேர். அவர்களைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரி என்றால், ஒருவன் நிலைத்திராவிட்டால், அப்போ யோவானில் 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஒருவன் நிலைத்திராவிட்டால் அவன் முதல் ரட்சிக்கப்பட்டவன், பிறகு கொஞ்ச காலத்தால் ரட்சிப்பை விட்டு அவன் ரட்சிப்பை இழந்து போனான், ரட்சிப்பை அவன் திசை மாற்றினான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டிய விசுவாசத்தை அவன் திசை திருப்பி வேறொன்றுக்கு போனபடியினால் அவன் இப்பொழுது நிலைத்திருக்கவில்லை. அப்ப அவன் எப்படிப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறான் என்று சொல்லி அநேகமானவர்கள் கேட்பார்கள். அவன் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். இன்றைக்கு அநேகமான சபைகளிலே, எல்லா சபைகளிலும் அல்ல, அநேகமான சபைகளிலே இதுவே பிரச்சனையாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அப்படியா இருந்தால் அவர்கள் விசுவாசிக்க வேண்டியதென்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க வேணும். 1 கொரிந்தியர் 1:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நாங்கள் போகும் இடமெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கும் அவர்தான், பரிசுத்தத்துக்கும் அவர்தான், நாளாந்த வாழ்க்கைக்கும் அவர்தான். எந்த கட்டத்திலும் அவரை பற்றியே தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட வேணும். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாம் விசுவாசிக்க வேணும். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு கிறிஸ்தவன் சொல்லுவானா இருந்தால் முதல் அவனிடத்தில் அறிய வேண்டியது, எந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். அப்ப அநேகமானவர்கள் ஒவ்வொரு விதமான இயேசு கிறிஸ்துவுக்களை விசுவாசிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். சபைகளில் இந்த விதமான பிரச்சனை அதிகமாக இருக்கிறது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறு இயேசுக்களை விசுவாசிக்கிறார்கள். அது என்னென்று சொன்னால், சிலர் அற்புத இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் குணமாக்கும் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் குழந்தை இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் உதாரண இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் போதகர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் தத்துவ இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் விஞ்ஞான இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், சிலர் ஒழுக்க இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அப்ப ஆரை விசுவாசிக்கவில்லை? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுதே தவிர நான் சொன்ன இயேசுக்கள் ஒன்றையும் விசுவாசிக்க கூடாது. அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். ஆனபடியால் தான் யோவான் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனில் நிலைத்திராவிட்டால். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் ஒருவன் நிலைத்திராவிட்டால் அவன் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறான். அப்ப இந்த வேறொரு இயேசுவாலே அழிந்த கிறிஸ்தவர்கள் கோடான கோடி பேர் என்று நீங்கள் நிச்சயமாக அறிய கடவீர்கள். வேறொரு இயேசுவே இப்ப அதிகமாக கிறிஸ்தவ சபைகளில் ஊடுருவி இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் கடைசியாக லவோதிக்கேயா சபை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சபைகள் உலகமெங்கும் லவோதிக்கேயா சபை தற்பொழுது செயற்பாட்டில், அது நடைமுறையில இருக்கிறது. இந்த லவோதிக்கேயா சபையில இயேசு கிறிஸ்து இல்லை. அவர் சபையை விட்டு வெளியால போய் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரிடத்தில் அவர் போகிறாரே தவிர சபையிலே அவர் இல்லை என்பதை நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் இலகுவாக நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். என்னால் அநேகமானவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பார் இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்றால் என்ன, அதை பற்றிய அறிவு அநேகமான பேருக்கு இல்லை. அநேகமான பேர் அதை அறிய விரும்புகிறார்கள் இல்லை. அதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. அப்ப இதை நாம் அறிந்து கொள்ள வேணும். வேறொரு இயேசு என்று ஒரு இயேசு இருக்குது. அதுவே இன்றைய பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இந்த வேறொரு இயேசு என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். வேறொரு இயேசு, சுருக்கமாக வேறொரு இயேசு என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் கலாத்தியர் 1:6-9 நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கலாத்தியர் 1:6-9 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையும் இந்த வேறொரு இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை விபரமாக பார்ப்போம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர்,
கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்ப கலாத்திய கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இப்பொழுது வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பி இருக்கிறார்கள். வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கிறபடியால் அவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அப்ப பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், கிருபையாலே உங்களை அழைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து சிலுவையில மரித்ததன் நிமித்தம் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு, அப்ப என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், குறிப்பாக உங்களுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் சிலுவையிலே இல்லாவிட்டால் நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டியது, உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது, உங்களுடைய ஒருமித்த நோக்கு எங்கே இருக்கிறது. ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும், உங்களுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் என்பது தெளிவாயிருக்கிறது. நீங்கள் கேட்கிறது வேறொரு சுவிசேஷம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது அநேகமாக கலாத்தியர்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் மாட்டுப்பட்டார்கள். அவர்கள் தட்சிக்கப்பட்டவர்கள், பவுலனுடைய ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் தட்சிக்கப்பட்டவர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்து ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியினால கொண்டு போகப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் எல்லாத்தையும் பெற்று மிகுந்த சந்தோஷமாக இருக்கிற நேரம் பொய்யான போதகர்கள் அந்த இடத்துக்கு வந்து வேறொரு இயேசுவை பிரசங்கித்தார்கள். அப்போ அது என்ன, அந்த வேறொரு இயேசு? நியாயப்பிரமாணத்தின் இயேசு. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களை வற்புறுத்தினதன் நிமித்தம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப அவர்கள் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்தபடியால் அவர்கள் நியாயப்பிரமாண இயேசுவை அவர்கள் விசுவாசித்தார்கள். அது வேற ஒரு சுவிசேஷமானபடியால் அதிலிருந்து உற்பத்தியாகிறது வேறொரு ஆவி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 1 அதிகாரத்தில் 6 நான் ஆச்சரியப்படுகிறேன், அது எப்படி நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு நீங்கள் திரும்பினீர்கள். அப்போ 7 சொல்லப்பட்டிருக்க வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்போ என்ன சொல்லப்படுதுன்றால், சாத்தானுடைய வேலை வேறொரு சுவிசேஷத்தை எப்படியாவது கிறிஸ்தவர்களுக்குள்ள நுழைய பண்றது அவனுடைய மிக முக்கியமான வேலை. அப்ப சரியான சுவிசேஷத்தை இல்லை என்று சொல்ல அவனால முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை இல்லை என்று சொன்னால் ஜனங்கள் ஒரு தரம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த சுவிசேஷத்தோட அதை களங்கப்படுத்துறதுக்காக அதனோட ஒன்றை கூட்டி அதிலிருந்து ஒன்றை வெளியால் எடுத்து கரப்ட், அதாவது முழுதுமாக அதை கரப்டட் ஆக்குறான். அப்ப நீங்கள் அறிய வேண்டியது அந்த கோஸ்பலை முழுதுமாக களங்கப்படுத்துகிறான். அப்ப இதன் நிமித்தம் தான் வேறொரு சுவிசேஷம் ஒன்று வருகிறது. அப்ப வேறொரு சுவிசேஷம் வருகிறது என்ற காரணம் என்ன? சுவிசேஷம் ஒன்றுதான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். அப்ப அதனை சாத்தானதை முழுதுமாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள விடாமல் அதனோட ஒன்றை கூட்டி அதிலிருந்து ஒன்றை வழியால் எடுத்து அதனோட ஒன்றை சேர்த்து அந்த சுவிசேஷத்தை களங்கப்படுத்துறதுனால அதை வேறொரு சுவிசேஷமாக வருகிறது. அப்ப சிலர் உங்களை கலகப்படுத்தி கலக ஆவிக்குள்ள உங்களை இழுத்து கொண்டு சென்று உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்ல
அல்லாமல் வேறல்ல. அதாவது உங்களுடைய விசுவாசத்தின் குறிக்கோளை திசை திருப்புறதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த உண்மையான சுவிசேஷம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற சுவிசேஷத்தை அவர்கள் புரட்டி வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் அறிமுகம் செய்கிறபடியினால் அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அதனை விசுவாசித்தவர்களிடத்தில் வேறொரு ஆவி செயல்படுகிறது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் வசனத்தில் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று கவனமாக நீங்கள் கேட்க வேணும். உண்மையான சுவிசேஷம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த சுவிசேஷத்தை விட்டு நாங்களாவது, பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், நாங்களாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன? 1 கொரிந்தியர் 1:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தோம். அப்போ 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உங்களுக்கு பிரசங்கித்தோம். அதை கவனமாக பாருங்க. 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ உங்களுக்கு அதற்காக நாங்கள் கவனமாக பார்க்கணும். 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:23 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக 1 கொரிந்தியர் 1:23 சொல்லியிருக்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி. அப்போ வேறு ஒரு இயேசுவை தாங்கள் பிரசங்கிக்கிறது இல்லை, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் எந்த காலமும் பிரசங்கிக்கிறோம். அப்போ இங்கே 8ஆம் வசனத்தில் கலாத்தியர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறொரு சுவிசேஷத்தை நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அப்போ பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எவனாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பானால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் நித்தியமாக ஆக்கின தீர்ப்புக்கு, நித்திய ஆக்கிய தீர்ப்புக்கு உள்படுகிறான். அப்படி சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் நித்திய ஆக்கின தீர்ப்பு, அதனை நித்திய ஆக்கின தீர்ப்பு, அவன் பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டு அக்கினியினால அவன் சதா காலமும் அவன் எரிக்கப்பட்டு தாங்க முடியாத வேதனையை அவன் பெற்றுக்கொள்ள வேணும். எட்டர்னலி கண்டெம்ட், அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு இடத்துல தான் பவுல் அப்போஸ்தலர் சபிக்க சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஏன்? வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற எவனையும் சபிக்க சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எவன் பிரசங்கிக்கவில்லையோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது 9ஆம் வசனத்தில்
கலாத்தியர் 1:9 முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ கொஞ்ச காலத்துக்கு முதலும் பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர்களுக்கு இதனை பற்றி சொல்லியிருக்கிறார். இதனை பற்றி நீங்கள் கேட்கிறதா இருந்தால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நீங்கள் கேட்க வேணும், வேறு எந்த சுவிசேஷத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லி முந்தியும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் தான் 9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல். அப்ப நீங்கள் நீங்கள் என்று சொல்லுகிறதார கலாத்திய கிறிஸ்தவர்களை, கலாத்திய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல். அப்ப ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்ப சுவிசேஷம் என்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே எந்த சபையிலும் பிரசங்கிக்க வேணும். அது ரட்சிப்புக்கும் அதனையே பிரசங்கிக்க வேணும், நாளாந்த வாழ்க்கைக்கும் அதனையே பிரசங்கிக்க வேணும், ஒருவனுடைய பரிசுத்தத்துக்கும் அதையே பிரசங்கிக்க வேணும். அப்ப நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால், அதாவது சிலுவையை தவிர்ந்த வேறு எந்த உபதேசமாயிருந்தால் என்ன, அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். திருப்பியும் அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டு சதா காலமும் அவன் ஆக்கின தீர்ப்பை அடைய வேணும் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 11 இதே மாதிரி 2 கொரிந்தியர் 11:4 நாங்கள் போவோம். அங்கும் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை பற்றி? வேறொரு இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு பிரச்சனை சகல சபைகளிலும் வேறொரு இயேசு. ஏன் வேறொரு இயேசு? சபைகளில சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுவதில்லை. அங்கு பிரசங்கிக்கப்படுகிறது அநேகமான சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷமாக இருக்கிறபடியினால் அவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். இது 2 கொரிந்தியர்லையும் இந்த பிரச்சனை இருந்ததுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். 2 கொரிந்தியர் 11:4 எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. உங்களிடத்தில் வருகிறவன் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அல்லாத வேறொரு இயேசு கிறிஸ்துவை அவன் பிரசங்கிக்கிறான். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால். அப்ப கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தான் கேட்கிறது யாரை தான் கேட்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் கேட்கிறேனோ அல்லது வேறொரு இயேசுவை நான் கேட்கிறேனோ என்ற பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் சுமத்தப்படுகிறது. வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த பொழுது நீங்கள் பெற்ற ஆவி பரிசுத்த ஆவி. இப்பொழுது வேறொரு சுவிசேஷத்தை கேட்கிறதுனால நீங்கள் பெற்ற ஆவி அசுத்த ஆவி. வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்ப பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சகித்திருக்கிறீர்கள். வேறொரு இயேசுவை ஒரு போதகன் வந்து உங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்தை அனுமதித்து அதை நீங்கள் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்து அதை நீங்கள் அனுமதித்தது பாரதூரமான பிழை. நீங்கள் பாவம் செய்தீர்கள்,
அதை நீங்கள் சகித்ததன் மூலம் நீங்கள் பாவம் செய்தீர்கள். இதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலம்